உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் கேப்பில் சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். நிறைய அரசியல் விஷயங்கள் குறித்து இந்த இன்டர்வியூவில் பேச வேண்டியது இருக்குது. முதல்ல துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்ன்றதுனால பலருடைய ஆதங்கம், கொதிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்ட்டுருக்கு. இந்த கிளாம்பாக்கம்னு ஒரு பேருந்து நிலையம் வந்தாலும் வந்துச்சு, மக்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்காங்க. சீரியஸாக உண்மை சொல்லுவோம். நாங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குற வரைக்கும், நாங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட், நியூஸ் எல்லாம் பார்க்குற வரைக்கும் ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்கு. கிளாம்பாக்கம் ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கலாம் இருக்கு. அப்போ தான் காமன் பீப்புளுக்கு ஒரு அமைச்சரே நீங்கள் சொன்னால் கிளாம்பாக்கம் வர வேண்டிய தேவை என்ன? இப்பொழுது கோயம்பேட்டில் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க, ஊர்லேருந்து வரோம், இறங்குறோம், லோக்கல் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம். கிளாம்பாக்கத்தில் இறங்கி தான் நாங்கள் இங்கே வரணுமா? ஏற்கனவே வந்து பாரிஸில் பிராட்வே பேருந்து நிலையம் இருந்தது. அங்கேருந்து கோயம்பேடு போக வேண்டிய அவசியம் வந்தது. பிராட்வேயோட இடம் பத்தலை. பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது, மக்கள் தொகை அதிகரிக்க பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அவ்வளோ பேருந்துகளும் பாரிமுனையில் இருக்கின்ற பிராட்வே பேருந்து நிலையத்துக்கு வருவது, உள்ளே வந்து வெளியில் போவது சிரமமாக இருக்குது. அதை உணர்ந்து தான் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோயம்பேட்டில் ஒரு பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. நல்லா தான் இயங்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒன்றும் ஃபெயிலியருங்கிறனால மாற்றல. எதிர்காலத்தில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப இன்னும் வாகனங்கள் கூடும்போது அந்த வாகனங்கள் அத்தனையும் சென்னை மாநகருக்குள் வந்து போகணும். இப்போவே கோயம்பேடு இயங்கும்போது கோயம்பேடில் ஆரம்பித்து வடபழனி, கே நகர், பிற ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, குரம்பேட்டை, தாம்பரம்லாம் நெரிசல்லையே போய் பெருங்களத்தூரில் ஒரு கட்டத்தில் மூமெண்ட்டே ரொம்ப கம்மியாகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் பெருங்களத்தூர்லேருந்து இப்போ சாலையை விரிவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கனால அந்த இடம் இப்போ ஸ்மூத் ஆகிடுச்சு. பட் நீங்கள் சென்னை மாநகரத்துக்குள்ளே இனிமேட்டு சாலை விரிவுபடுத்துவது சாத்தியமில்லை. இதை உணர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்படுது. நல்லா கவனிச்சிங்க, திமுக ஆட்சி காலத்தில் அது தேர்வு செய்யப்படவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் தேர்வு செய்ய நீங்கள் யோசித்தது மாதிரி அவங்களும் யோசிச்சிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது ஃபேக்ட். அவங்க பண்ணது தப்பு இல்லை. இது வெறும் அரசியல்வாதிகள் மாத்திரம் சம்மந்தப்படுகின்ற விஷயம் அல்ல. மக்களுடைய கருத்துக்கள், அலுவலருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு எப்பயுமே நீங்கள் வந்து வெளிநாட்டை சொல்லுவோம், அமெரிக்காவில் பாருங்கள், ரோடு போகிறதுக்கு முன்னாடியே வந்து 2 பக்கமும் ட்ரைனேஜ் கட்டிவிடுவாங்க. அந்த ட்ரைனேஜ் உள்ளே வந்துட்டு எல்லா லைனும் போகும், இபி லைன் போகும், குடிநீர் லைன் போகும், அதுக்கு ஒரு தனி சேம்பர் இருக்கும், ட்ரைனேஜுக்கு தனி சேம்பர் இருக்கும், அப்படிலாம் இது ஒப்பிடு வரும். அது மாதிரி நம்ம வந்து வளர்ந்து வருகின்ற மாநகரத்திற்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் 5 வருஷத்தெல்லாம் ஒரு 10 வருஷத்தெல்லாம் கணக்கு வச்சுலாம் போக முடியாது. இன்னும் கூடுதலாக வச்சு தான் எதிர்கால தேவை என்னங்கிறத கணக்கு வச்சு தான் போகணும். அப்படி அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு 30% பணிகள் முடிவுற்று விட்டது. அவங்க ஆட்சி முடிவுட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்ட போது அந்த நீங்கள் அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள், அதுக்கு ஒரு தேவை இருக்கிற அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் போடணும்னு சொன்னாங்க. அந்த சிறப்பான முறையில் நிறைவு செய்யப்பட்டது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மழை அப்போ கடும் வெள்ளம் வந்து அங்கே தண்ணி தேங்கி நின்றதெல்லாம். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் கூடுதலாக நிதி ஒதுக்கி எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் சுற்றி பூங்காக்கள்லாம் அமைக்கப்பட்டு ஒரு அருமையான லொக்கேஷனோடு அது அமைந்திருக்கிறது. எனவே திட்டம் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியில். நாங்கள் இது ஏதோ இப்போது நாங்கள் கொண்டு போய் திடீர்னு நாங்கள் பழியெல்லாம் போட முடியாது. இல்லை, அவங்களையும் நான் பழி சொல்ல, நடைமுறை இது ஒரு சூழல். அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி வரும்போது நீங்கள் இது கோயம்பேடு மாறும்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய வசதி இல்லை, மக்கள் வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை அப்பயும் வந்தது. எப்பயுமே ஒரு துவக்கத்தில் நம்மளே ஒரு வீடு மாறுறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு புது வீட்டுக்கு போகும்போது ஒரு முதல்ல போய் அங்கே அக்காமடேட் ஆகிறதுங்கிறது மன ரீதியாக கொஞ்சம் தயக்கம் இருக்கும். நம்ம வழக்கமாக இந்த ரூம் அங்கே போவோம், இந்த ஹாலில் வந்து அங்கே இருக்கும், அந்த சேர் அங்கே உட்காந்தோன்னு. இந்த மாற்றம் வரும்போது அந்த இயல்பு எல்லாருக்கும் இருக்கும். அந்த இதில் வந்து ஆரம்ப கட்டத்தில் அந்த வருத்தம் இருந்தது. அந்த பயணங்கள் இவ்வளோ தூரம் நீண்டு பயணிக்கணுமா கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது.
ஆனால் கிளாம்பாக்கத்திற்கு வந்த பிறகு அங்கே அமைந்திருக்கின்ற அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துடைய அமைப்பு, அங்கே இருக்கிற வசதியெல்லாம் பார்த்த பிற்பாடு மக்கள் வந்துட்டு அங்கே உள்ளே வந்தவங்க எல்லாருமே, நான் இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கேன், நீங்களே பார்த்துக்கலாம், வாரம் ஒரு முறை சார். என்ன ஒரு கேள்வி வருது, நான் ஆய்வுக்கு போயிட்டுருக்கிறேன். என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ இங்கே இருக்கிற க்ரௌடெல்லாம் போகிறப்ப ரொம்ப ரோடெலாம் டம்ப் ஆகுது, கூட்டம் போக முடியல அப்படின்னு சொல்கிறேன். அங்கே இறங்குற கூட்டமும் இதுக்குள்ளே தானே வருது. ஆமாம், அதே நெரிசல் தானே இருக்குது. அதே நெரிசல். அதாவது இங்கே வழக்கமாக ஏற்கனவே வந்து அந்த வழித்தடத்தில் வந்து 1800 பேருந்துகள் இயங்கிட்டு இருந்தது. மாநகர பேருந்துகள் மறைமலை நகர், வண்டலூர் இந்த பகுதி வழியாக சென்னை மாநகரத்துக்கு உள்ளே வர வந்து 1800 பேருந்துகள் இயங்கிட்டு இருந்தது. இப்போ கூடுதலாக 200 நடைகள் இயக்கப்படுகிறது. இதுவே நீங்கள் வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம், மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள், ஆம்னி பேருந்துகள், இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இதை விட மிக மிக கூடுதலான எண்ணிக்கையில் உள்ளே வந்து போயிருந்தது. ஸோ அந்த நெரிசல் இப்போ நீங்கள் குறைஞ்சிச்சு. உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோயம்பேடுலேருந்து வடபழனி வழியாக கேகேநகர் வழியாக போனீங்கன்னா ஏற்கனவே இருந்த சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற இடம் வந்து இந்த குரோம்பேட், தாம்பரம் இந்த பகுதியில் வந்து இருக்குதுன்னு சொல்ல வருது. இதற்குத்தான் ரயில் மூலமாக பயணிகள் வருவதற்கு அங்கே ஒரு புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு பணம் கட்டியிருக்கிறது. அதே போல் மெட்ரோ ட்ரெயின் வந்து அந்த இதோட கனெக்டிவிட்டி வர்றதுக்கான அந்த திட்டமும் திட்டப்பட்டிருக்கு கிளாம்பாக்கம் வரைக்கும். இதெல்லாம் வரும்போது எதிர்காலத்தில் வந்து மக்கள் அதில் பயணிக்க ஆரம்பிக்கிற பிறகு அதோடய சூழலே மாறும். நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வர்ற பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே இருக்கவங்க தான் இருப்பாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் இப்போ மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த காரில் வந்தவர்கள் மெட்ரோ ட்ரெயினில், ஏன்னா பயணிக்கிற நேரம் குறைந்து விட்டது. நீங்கள் காரில் வந்தால் டிராஃபிக் ஆகிற டயத்தோட மெட்ரோ ட்ரெயினில் ஏறினா இங்கே ஏர்போர்ட் வந்து இறங்குற நேரம் குறைவாக இருக்குது, எந்த சங்கடமும் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மோடுக்கு மாறிட்டாங்க. அதே போல் மெல்ல மெல்ல இந்த மக்களுடைய பயணம் வந்து மோடு மாறும். நீங்கள் தனிப்பட்ட போக்குவரத்து என்பது குறைந்து பொது போக்குவரத்து தான் வரணுங்கிறது தான் உலகளாவிய ஒரு திட்டம், கான்செப்ட் இருக்கிறது. ஏன்னா பொது போக்குவரத்து அது பஸ்ஸோ மெட்ரோ ரயிலோ மின்சார ரயிலோ ஏதோ ஒரு சில நாடுகளில் மோனோ ரயில் இருக்குது. இது எல்லாம் வரும்போது மக்கள் வந்து சாலைகளுடைய நெரிசலும் குறையும், டீசல் விரயம் குறையும், இது காற்று மாசு ஆவதையும் குறையும். இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் புரியுது. ஆனால் வேறு எதுவும் மாற்று ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். ஏன்னா ஊர்லேருந்து வராங்க, நைட்டு தூங்குவாங்க, முடிச்சு பார்த்தா கோயம்பேட்டில் நிற்கும், இறங்கி போயிடுவாங்க. ஆனால் ஊர்லேருந்து வந்து நடுராத்திரில் கிளாம்பாக்கன்ற ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, 2 மணிக்கு நிறுத்துவாங்க. அங்கேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்காக உட்காந்துருவேன், அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஸ்பாட்டுக்கு வருவேன், அங்கேருந்து ஆட்டோவோ ராயப்பேட்டிலேருந்து 5 நிமிஷத்தில் பேரிமுனை போயிட்டு இருந்தவங்க தான் 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கோயம்பேடுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. இது அநியாயத்துக்கு மணி நேரம் கணக்கு ஆகுது சார். இல்லை, அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பயணம் நேரம் வந்து இப்போ 1 to 1 விட்டுருக்கோம், தாம்பரத்துலேருந்து 1 to 1 இந்த ரயிலில் வர்றது. இந்த மோடு மாறும்போது நீங்கள் அதை விட குறைவான நேரம் தான் வரும். இப்போ நீங்கள் கிளாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் இந்த பகுதியில் இருக்கவங்கள சொல்லிட்டீங்க. அடையாறு, திருவான்மியூர், ஓஎம்ஆர் சாலையில் மிகப்பெரிய அளவில் வந்து ஐடி தொழிலில் பணிபுரியவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோயம்பேடு போன தூரத்தோடு இப்போ கிளாம்பாக்கம் தூரம் குறைஞ்சிடுச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு பார்வை என்பது நீங்கள் ஒரு இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் இது சென்டர் ஆஃப் த சிட்டின்னு ஒரு கோயம்பேடு சிட்டியே இல்லை. கோயம்பேடு அது ஒரு கோடியில் இருந்தது, இப்போ இது ஒரு கோடி இருக்குது, அவ்வளோதான். எதிர்காலத்தில் இப்போ மாதாவரம் வந்து ஆந்திரா போகின்ற பேருந்துகள் இயங்குகின்ற ஒரு தளமாக இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு போவதற்கு கிளாம்பாக்கம் இருக்கும். குந்தம்பாக்கத்தில் இப்போ ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பெங்களூர் போகிற பேருந்துகளும் வேலூர் போகிற பேருந்துகளும் கோயம்பேடுலேருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் குந்தம்பாக்கம் போயிடுவாங்க. அப்போ சென்னை மாநகரத்தை சுற்றி ஒரு 3 பேருந்து நிலையங்கள் இயங்கும். இந்த 3 பேருந்து நிலையத்தையும் சுற்றி சுற்றுவட்ட சாலை இணைக்கும். நீங்கள் நகரத்திற்குள் நெரிசலில் வருவதை தாண்டி இந்த சுற்றுவட்ட சாலையில் பயணித்து எளிதாக அந்த பேருந்து நிலையத்தை வந்து அடைந்து பயணம் செய்யலாங்கிற அந்த அடிப்படையில் இப்போது நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஏற்கனவே இருந்த சுற்றுவட்ட சாலைகளை தாண்டி கூடுதல் சாலைகள் அமைந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு மதுரவாயல், தாம்பரம் மட்டும்தான் இருந்தது. இப்போ பூந்தமல்லியிலேருந்து வந்து வண்டலூரில் வந்து ஏறுறதுக்கு வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துறைப்பாக்கம், குரோம்பேட்டை ரேடியல் ரோடு இருந்தது. இப்போ அடுத்தது தாம்பரத்துலேருந்து ஓஎம்ஆர் போய் இணைக்கிற சாலை வந்துவிட்டது. வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப இதெல்லாம் வந்து காலத்தின் தேவை, கூடுதலான வசதிகள். சரி, அதில் ஒரு இது வந்துருக்கு. பஸ் ஸ்டாண்டு பெருசாக இருக்குது, மக்கள் எல்லாம் போகிறாங்க, எப்படியோ போயிடுறாங்க, போனால் பஸ் இல்லைன்றாங்க. யார் சொன்னது?
ஒரு போன வாரம் ஃபுல்லாக நியூஸில் தான் போன வாரம்னா அது என்னைக்கு நடந்தது? பொங்கலின் போது இந்த பேருந்து நிலையம் வந்து முழு பயன்பாட்டிற்கு வந்தது. முதலமைச்சர் திறந்து அதிலிருந்து எஸ்சிடிசி என்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட்டது. பொங்கல் வரைக்கும் சென்னை மாநகரத்தில் இருக்கிறவர்கள் சொந்த ஊருக்கு போய் வருவதற்காக அந்த பேருந்துகள்லாம் வழக்கம் போல் கோயம்பேட்டிலிருந்து இயக்கணும். பொங்கலுக்கு பிறகு அவர்கள் ஊர் வந்து வருகின்ற போது வழக்கமான முறையில் வரட்டும் கோயம்பேடு வரைக்கும் இருக்கணும். 29ஆம் தேதி ஜனவரியிலிருந்து அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்க ஆரம்பித்து விட்டது. கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்க ஆரம்பித்து விட்ட பிறகு பஸ்ஸு பிரச்சனை எப்போ வந்ததுன்னா இது பிப்ரவரி மாதம் வருது. 25 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கி கொண்டிருந்தது. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு, மறுநாள் வந்து செகண்ட் சாட்டர்டே, அதுக்கு அடுத்த நாள் வந்து திருமண முகூர்த்த நாள், 9ஆம் தேதி இரவு. விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திலேருந்து வருகின்ற பேருந்துகள் தான் அதிகம் சென்னைக்கு வரும். அது கோயம்பேட்டிலேருந்து இயங்கினாலும் இப்போ கிளாம்பாக்கத்தில் இருந்தாலும் அந்த பேருந்துகள் வந்து இங்கே இருக்கிற பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வது இது வழக்கமான நடைமுறை. அப்படி வருகின்ற பேருந்துகளுக்கு மதுராந்தகத்தில் ஒரு விபத்து நடந்தது, ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால் அந்த பேருந்துகள் 1 மணி நேரம் தாமதமாக அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த 1 மணி நேர தாமதத்தில் இங்கே கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த 1 மணி நேரத்தில் போக வேண்டியவங்க நிற்கிறாங்க, இன்னும் கூட வர்றாங்க, கூட்டிகிட்டே இருக்காங்க. வர்ற பேருந்து பத்தலைங்கிறாங்க, பேருந்தே இல்லையோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்து அப்போ ஒரு சாலை மறியல் நடந்திருக்கு. நீங்கள் வந்து கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா தீபாவளி போது பொங்கலின் போதெல்லாம் இது மாதிரி சாலை மறியல் நடக்கும். ஆனால் கடந்த 2 ஆண்டாக தீபாவளியின் போதும் பொங்கலின் போது எந்த சாலை மறியலும் இல்லாமல் மக்கள் முழுவதுமாக சென்னையில் போவதற்கான ஏற்பாடு எவ்வளவு தேவை என்பதை கணக்கிலிட்டு அந்த பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு விழுப்புரம் போக்குவரத்து கழகம், சேலம், திருச்சி, கும்பகோணம் இந்த போக்குவரத்து கழகங்களிலிருந்து கூடுதல் பேருந்துகளை எடுத்துகிட்டு வந்து இயக்கணும். மக்கள் எளிதாக போனாங்க. அதே போல் அன்றைக்கும் கூடுதல் பேருந்துகள் வழக்கமாக திருச்சிக்கு வந்து ஒரு நாளைக்கு 133 நடை இயங்கும். அன்றைக்கி இந்த செகண்ட் சாட்டர்டே திருமண முகூர்த்த நாள் வருதுங்கிறனால 70 பேருந்துகள் கூடுதலாக திட்டமிடப்பட்டிருந்தது. 10வது நோனே சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலிருந்து 80 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு 12 மணிக்கு மேலே ஒரு மறியல் நடக்குது. எதனாலன்னா இந்த பஸ்ஸு தாமதமாக வந்ததை அவங்க வந்து பஸ்ஸு வரலை, நம்ம காத்திருக்கணும் போடுறதுன்னு நினச்சி ஒரு மறியல் பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த ஒரு நாளோடு முடிந்து விட்டது. ஆனால் அந்த ஒரு நாள் செய்தியை வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏதோ அன்றைக்கி தான் நடந்தது போல் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவராக அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு அதற்கு பிறகு இப்போ பேருந்து இயங்கிட்டு இருக்கு. போன வாரம் வந்து ஒரு ட்ரோன் ஷாட் யாரோ ஒரு யூடியூபர் எடுத்து போட்டிருந்தார். பேருந்து நிலையம் முழுவதும் பேருந்து நிற்கிறது. இரவு தயார் நிலையில் பேருந்து இருக்குது, பயணிகளுக்கு வருவதற்கு கூடுதலாகவே பேருந்து நின்று கொண்டிருக்கிறதுன்னு எடுத்து ஒரு சில யூடியூபர்கள் எப்படி வந்து மைனஸ் பண்ணாங்களோ அதே போல் ஒரு யூடியூபர் வந்து அதை எடுத்து அந்த காட்சியை போட்டிருந்தார். எனவே பேருந்து எண்ணிக்கை குறையாது. எப்படி குறையும் நான் கேட்குறேன். கோயம்பேட்டிலேருந்து இயங்கி கொண்டிருந்த பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்படுகிறது. அப்புறம் எங்கே அந்த பேருந்து நடுவில் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது விட்டுருவாங்க? சென்னைக்கு எவ்வளோ பயணிகள் வருவார்கள் என்று ஏற்கனவே திட்டமிடப்பட்டு கணக்கிடப்பட்டு அந்த பேருந்துகள் இயங்கி கொண்டது. அதே பேருந்துகள் இங்கே இறங்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த 29ஆம் தேதி முழுவதுமாக கோயம்பேட்டில் இருந்த போக்குவரத்து எடுத்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றும்போது வடசென்னை மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு இது பண்ணோம், ஒரு திட்டம். 100% பேருந்துகளில் 20% பேருந்துகளை மாதாவரத்திலிருந்து இயக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நீங்கள் சொன்னது போல் வடசென்னையிலேருந்து வரவங்களுக்கு கிளாம்பாக்கம் ரொம்ப தூரம். அவங்க வந்து இங்கே வந்து நேரடி பேருந்தும் கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் 2 பேருந்து மாறிவிட வேண்டிய நிலை இருக்குது. அப்படிங்கும்போது அவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்கு மாண்புமிகு முதல்வரும் அறிவுரை கூறியிருந்தாங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தொகுதி அங்கே இருக்குது. அவர் வந்து சிஎம்டி அமைச்சருங்கிற முறையில் மாதாவரம் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். அந்த மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர், வடசென்னை சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லியிருந்ததை வச்சு 20% பேருந்து அங்கிருந்து இயக்கணும். அந்த 20% பேருந்துகளும் மாதாவரத்தில் கிளம்பி கிளாம்பாக்கத்திற்கு வந்து இங்கே இருக்கிற பயணிகளையும் அழைத்து கொண்டு தான் தென் மாவட்டங்களுக்கு சொல்லும். மீதி 80% பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலேருந்து இயக்கப்பட்டது. ஸோ இந்த 80 அந்த 20 100% பேருந்தும் கிளாம்பாக்கத்திலேருந்து இயங்குச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. அவங்க வந்து வழக்காடு மன்றத்துக்கு போனாங்க. நாங்கள் வந்து வழக்கம் போல் சென்னையிலேருந்து இயங்கணும் அப்படின்னு போனாங்க. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், எங்களுடைய பணிமனைகள் மாநகரத்துக்கு உள்ளே இருக்குது, எங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு வந்து அங்கே போகணும். அதே போல் இங்கே வந்து இரவு நேரத்தில் வந்து பகல் நேரத்தில் வந்து காத்திருக்கின்ற அந்த ஷெட்டு வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு போனாங்க. அதை வந்து முடிச்சூர்லேயே இவங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து அங்கே பணி துவங்கியிருந்தது. அங்கே மேலே வந்து ஹை டென்ஷன் ஒயர் கேபிள் போயிட்டுருக்கு ஈபியில். அந்த இடத்துல கட்டடம் கட்ட முடியாது. அதனால் அவங்களுக்கு அனுமதியை கேட்டு எழுதி அதை மாற்ற சொல்லி
அவர்கள் மாற்றி அந்த பணி துவங்கி நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு 2 வாரம் 3 வாரம் தாமதம். ஆனால் ஏப்ரலுக்குள்ளே முடிப்போம்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் அவர்கள் இதை ஒரு காரணமாக வச்சு மீண்டும் கோயம்பேட்டிலேருந்து இயக்கணும்னு ஒரு ஆசையில் ஒரு சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் அப்பயும் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பணிமனையிலேருந்து இயக்கிக்கலாம், ஆனால் பயணிகளை வந்து நீங்கள் 2 இடத்துல தான் ஏற்றலாம், ஒன்று சூரம்பட்டு டோல்கேட், இன்னொன்று போரூர் டோல்கேட் அப்படின்னு. அந்த நேரத்தில் அவங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன கொடுத்துட்டாங்க, கோயம்பேட்டிலேருந்து நாங்கள் ஆம்னி பஸ்லாம் இயக்குறோன்னு பேட்டி கொடுத்துட்டாங்க ஒரு சில உரிமையாளர்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த குழப்பத்திற்கு காரணமானது. ஏதோ கோயம்பேட்டிலேருந்து இயங்கின பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கத்தில் குறைவாக இயங்கிடுச்சு அப்படின்னு. இந்த 20% மாதாவரத்துலேருந்து கிளம்பி கிளாம்பாக்கம் வந்து தான் போச்சு. இந்த 80% 100% இருந்தாலும் முதல்வர் அவர்கள் மீண்டும் கூட்டி எங்களுக்கு அறிவுரை சொன்னது, அங்கே வந்து காத்திருக்கிறவர்கள் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து போகிறதுக்கு பேருந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு இதில் தான் பலரும் அந்த குறைபாடை சொல்லியிருந்தது. இப்போ இன்னும் அந்த 20% பேருந்துகளுக்கு ஈடாக 120 நடை இங்கேருந்து மீண்டும் புதிதாக துவக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் சிலவற்றை இங்கே இப்போ நீட்டித்து இந்த 100% கோயம்பேட்டிலிருந்து இயங்கியது போல் கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்குகிறது. அது இல்லாமல் மாதாவரத்திலிருந்து துவங்குகின்ற 20% பேருந்துகளும் கிளாம்பாக்கம் வந்து தான் போகுது. இப்போ 120% பேருந்து இயங்க ஆரம்பித்திருக்குது. இதுதான் உண்மை. இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி யோசித்து பார்க்குறதுக்கு தலைநகர் சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லை, அதுதானே நிலமை. இப்போ விமான நிலையம் வந்து நமக்கு மீனம்பாக்கத்தில் இருக்குது. மீனம்பாக்கம் விமான நிலையம் இனிமேல் விரிவுபடுத்துவதற்கு அங்கே இடம் கிடைக்கல. இப்போ பறந்து விரிந்த ஒரு இடம் கிடைக்கணும்னா பரந்தூர் தான் இப்போ போகிறாங்கன்னா, விமான நிலையம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குன்னு நான் பேச முடியும். பெங்களூரில் விமான நிலையத்திற்கும் பெங்களூர் சிட்டிக்கும் 50 கிலோமீட்டர் தூரம். ஹைதராபாத்தில் அதே மாதிரி தான். பேருந்து நிலையங்களுமே அதே போல் தான். இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து இவ்வளோ பேருந்து வசதி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் வந்து 20,000 பேருந்துகளை கொண்ட அரசு போக்குவரத்து கழகம் இருக்கிறது. இந்த அளவிற்கான அரசு போக்குவரத்து கழகம் மற்ற மாநிலங்களில் எங்காவது இருக்குதான்னு நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி பிஜேபியோட ஒரு மாடல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கிறான். அங்கே எவ்வளோ பேருந்து இருக்குதுன்னு கேளுங்க. 10,000 பேருந்துகள். 10,000 பேருந்துகள் தனியார் பேருந்துகளையும் சேர்த்து. இங்கே வந்து 20,000 பேருந்துகள் அரசு பேருந்துகள் மாத்திரம். அது இல்லாமல் தனியார் பேருந்துகள் 6,000-7,000 இருக்கும். ஆம்னி பஸ் சொல்ல ஸ்டேஜ் கேரியர் என்கின்ற தனியார் பேருந்துகள் நம்ம கிராமங்களில் இயங்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தையும் 40 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம அவங்களோட எவ்வளோ கூட வச்சுருக்கோம். பிரதமரோட சொந்த மாநிலம் குஜராத் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அங்கே எவ்வளோ பேருந்து இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள். நமக்கு அடுத்தபடியாக பேருந்துகள் இருக்கிற மாநிலம்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. ஆனால் அங்கேயும் அந்த பேருந்துகள் மாநகரத்தில் அதிகமாக இயங்கும். பெங்களூர் மாநகரத்துலேயே 40% பேருந்துகள் இயங்கும். மீதி இருக்கின்ற பேருந்துகளில் ஒரு பாதிக்கு மேலே இரவு நேர பேருந்துகள், நம்ம எஸ்சிடிசின்னு சொல்கிறோம்ல, இதுபோல் விரைவு போக்குவரத்து கழகமாக சொகுசு பேருந்துகள் இயங்கும். கிராமப்புறங்களில் இணைக்கின்ற பேருந்துகள் மிக மிக குறைவான பேருந்துகள். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் எந்த கிராமத்திற்கு வேண்டுமானாலும் ஒரு 500 பேர் மக்கள் தொகை இருக்கின்ற கிராம அளவிற்கு எல்லா கிராமங்களும் பேருந்து வசதியை பெற்றிருக்குது. அதற்கு குறைவாக ஒரு 100 பேர் இருக்கிற இடம், அந்த சாலை வசதி இல்லை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு இன்னும் இருக்குது. அங்கெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு 5,000 பேர் இருக்கின்ற கிராமங்கள் கூட பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள் இருக்குது. ஒரு வட்டத்தலைநகருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜீப்லையோ இல்லை ஒரு தனியார் போக்குவரத்தை நம்பி தான் அவங்க போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. ஸோ இவ்வளோ பேருந்துகள் இயங்கும்போது அந்த பேருந்துகளுடைய புழக்கத்திற்கு ஏற்ப சில திட்டமிடல்கள் நாம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறோம். அதுதான் என்ன தான் நம்ம ஓகே இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இதுதான் வழி அப்படின்ற வகையில் இந்த முடிவு எடுத்தோம். என்னதான் இருந்தாலும் மக்கள் பார்வையில் எங்களுக்கு சிரமமாக இருக்குது. இவ்வளோ தூரம் சிரமம் வந்து அப்படின்ற வகையில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா? இது அதிருப்தியெல்லாம் வராது. அதாவது பயன்பாட்டிற்கு வந்த பிற்பாடு அவங்க வந்து இதோடைய வசதியும் அவங்களும் உணர்வாங்க. இங்கே போய் அங்கேருந்து போனோம்னா பேருந்து கிடைக்கிது, இங்கேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு வந்து 5 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்குறோம். கிளாம்பாக்கத்திலிருந்து கிண்டிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடுக்கு 15 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து அந்த ஃப்ரீக்குவென்சியில். அதில் தாம்பரம் டு கிளாம்பாக்கம் 1-to-1 பேருந்து இயக்கிட்டு இருக்கோம். அங்கே ஏன்னா நடுவில் எந்த ஸ்டாப்பிங் இல்லாமல் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி. அதே மாதிரி கோயம்பேடு டெர்மினல் அங்கே வந்துட்டு வர்றவங்களுக்கும் 1-to-1 பேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை கணித்து கூடுதலான வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அதான் நீங்கள் சொன்னது மாதிரி
கோயம்பேடு பக்கத்தில் கோயம்பேடை சுற்றி இருக்கின்ற வடபழனி, கேகே நகர், கிண்டி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதுக்கு தூரம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிண்டியை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு இருக்கிறவங்க தாம்பரமாக இருந்தாலும், குரம்பேட்டையாக இருந்தாலும், பல்லாவரமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கோயம்பேடு போன தூரமும் ஒன்று தான், கிளாம்பாக்கம் வர தூரமும் ஒன்று தான். இந்த பக்கம் திருவான்மியூர், அடையாறு இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இவங்களுக்கு கோயம்பேடு போகிற தூரமும் ஒன்று தான், கிளாம்பாக்கம் வர தூரமும் ஒன்று தான். எனவே ஒரு சாரார் இதை வசதின்னு நினைக்கும் போது ஒரு சாரார் சிரமம் இருக்குதுன்னு நினைக்கிறது. இது கால மாற்றத்துக்கு ஏற்ப இதெல்லாம் தேவை வரும். நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து பேருந்தே உள்ளே வர முடியாமல் தவிக்கும் போது அப்போ சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னாடி திட்டமிட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு. இன்னொன்று, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுக்காக செயல்படுத்தாமல் இருந்தோம்னா அதுக்கும் சொல்லுவாங்கல்ல. இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டினார், புதிய தலைமைச் செயலகம். அதை வந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து மருத்துவமனையை மாற்றினாங்க. இன்றைக்கி தலைமைச் செயலகம் நடத்துவதற்கு சட்டமன்றம் ஒரு கிராம்படாக உள்ளே உட்காந்து நடத்துவதற்கு சிரமமாக இருக்கும்போது அது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வருதில்ல. அதுபோல் இது ஒரு திட்டத்தை வந்து அவங்க செஞ்சாங்கிறதுக்காக பாடுபடுத்தி விட்டுற முடியாது. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் மீண்டும் வருகிறதா, இதற்கான மாற்று ஏற்பாடாக அழுத்தத்தால் மீண்டும் கோயம்பேட்டுக்கே மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சமூக வலைதளங்களை பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது வந்து யார் செய்கிறாங்கன்னா, ஆம்னி பேருந்து உரிமையாளர்களில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் 580 பேருந்துகள் கிட்டத்தட்ட தினைக்கும் வந்து கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் புறப்பாடு இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் வந்து 350 பேருந்துகள் இன்றைக்கும் அங்கே தான் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் போன வாரம் ஆய்வு போனப்போ, அதுக்கு முந்தின வாரம் ஆய்வு போனப்போ அவங்க இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் எப்போ போனாலும் பார்க்கலாம். ஒரு 200 பேருந்து உரிமையாளர்கள் தான் தங்களுடைய பணிமனை நகரத்தில் இருக்கிற இடத்துக்கு வராங்க, கேரேஜுக்கு வராங்க. அதில் ஒரு சிலர் தான் கோயம்பேடில் சுற்றி இருக்கிறவங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கும்னு பேட்டி கொடுத்தாங்க, அங்கே இயக்க ஆரம்பித்தாங்க. அந்த இது இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு நேற்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, நீங்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கே சென்று உங்கள் வழக்கை நடத்தி கொள்ளுங்கள் என்று. இவங்க உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைத்தும் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, அங்கேயும் சொல்லிட்டாங்க. எனவே அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா முடிச்சூரில் வந்து அவர்களுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கான பணிகள் ஏப்ரல் இறுதிக்குள் முடித்து அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். அவங்க அங்கே தான் நிறுத்தி ஆப்ரேட் பண்ணும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி கடை வைத்திருந்த சிலர் ஒரு லாபி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த செய்தியை பரப்புனாங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இங்கே வந்து இந்த வதந்திகள் மூலமாகவே வந்து எல்லாத்தையும் நடத்திடலான்னு அவங்க நினச்சா நடக்காது. ஏன்னா மக்கள் வந்து பொங்கலுக்கு மறுநாள்லேருந்து யாரும் வந்து கோயம்பேட்டில் நின்று எங்கே என் பஸ்ஸை காணும், நான் திருச்சிக்கு போகணும், நான் மதுரை போகணும், நான் கள்ளக்குறிச்சி போகணும், சிதம்பரம் போகணுன்னு கேட்கல. எல்லாம் கிளாம்பாக்கத்துக்கு வந்து தான் பஸ் ஏறுறாங்க. நீங்கள் வந்து யாராவது வந்து கோயம்பேட்டில் நின்று பஸ் கேட்டால் தான் நீங்கள் வந்து கோயம்பேட்டுக்கு பஸ் விடணும். அந்த தேவையே இல்லையே, எல்லாம் கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஏறுகிறார்கள். யார் கோயம்பேடு வேண்டும் என்று கேட்கிறது என்றால் இந்த தங்களுடைய லாபத்திற்காக, தங்களுடைய தொழிலுக்காக எதிர்பார்ப்பவர்கள் தான். எனவே மிக தெளிவான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து தான் அந்த பேருந்துகள் இயங்கும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் வாரம் ஒரு முறை போய் கொண்டிருக்கிறேன். அங்கே தேவையான அடிப்படை வசதிகள்லாம் ஒவ்வொன்றாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் சுமூகமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த கூடுதல் போக்குவரத்து தேவை என்றால் அதற்கான வசதிகளும் இப்பொழுது நாங்கள் செய்திருக்கின்றோம். ஏற்கனவே 100% இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை 120% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் வார இறுதி நாட்களில் தீபாவளி பொங்கல் போல கூடுதல் பேருந்துகளை கொண்டு வந்து நிறுத்தி இயக்குவதற்கும் அங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே எந்த பிரச்சனையும் எழாது. மக்கள் சுமூகமாக பயணிக்கலாம், மிக சிறப்பாக பயணிக்கலாம். அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.